நாட்டில் அறிவார்ந்த இனம், வீர இனம், சிந்திக்க தெரிந்த இனம், செயல்முறைய தகுந்த இனம், இடைக்கால சூழ்ச்சிகளால் மூளை மழுங்கடிக்க செய்யப்பட்ட இனம். தமிழர்களை நீங்கள் இனிமேல் உங்கள் பிள்ளைகளின் ஜாதி அடையாளங்களை மாற்றிவிடுங்கள். நம்மோடு போகட்டும் ஜாதி, நம் தந்தையோடு போகட்டும் ஜாதி, நம் மூதாதையோடு போகட்டும் ஜாதி. எல்லா குழந்தைகளுக்கும் பின்னால் தமிழர் என்ற பெயரை சேர்த்ததுங்க. சிங்கு மாதிரி ஜிதேந்திர சிங், பிரசாத் சிங், மன்மோகன் சிங். நான் சீக்கியர் என்பதற்கு சிங் என்ற பெயரை சேர்த்துக் கொள்கிறார்கள். நம்ம தமிழர் சேர்த்துங்க, நம்ம பேர் தமிழர் சொல்லுங்க. கரிகால தமிழன், செங்குட்டுவன் தமிழன், செழியன் தமிழன், ஆசிபலி தமிழன், இப்படி பேரை சேர்த்துங்க. நான் இங்கே இதை வற்புறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தமிழன் என்பது நம்முடைய இன அடையாளம், என் மொழி அடையாளம், என் நில அடையாளம் என்று கருதி கொள்ளுங்கள். சில பேர் சொல்லுகிறார்கள், மொழியில் என்ன இருக்கிறது? மொழி என்பது பேச்சு வழக்கின் ஒரு கருவிதானே, அந்த கருவிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்று சில பேர் கேட்கிறார்கள். அவர்களுக்கு என் பதிலை சொல்லி என் முறையை நிறைவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, மொழி என்பது மற்றவருக்கு கருத்து விளக்க கருவி மட்டும்தான். நமக்கு மொழி என்பது வரலாறு, மொழி என்பது கலாச்சாரம், மொழி என்பது இனத்தின் பெயர், மொழி என்பது நிலத்தின் பெயர். ஒன்றே ஒன்று சொன்னால் நீங்கள் ஆடி போவீர்கள். எந்த இடத்தில் மொழி முடிகிறதோ அந்த இடத்தில் நம் நிலம் முடிகிறது. மொழி மீளுகிற இடம் வரைக்கும் தான் தமிழனுக்கு நிலம் சொந்தம். மொழி முடிகிற இடத்தில் நிலம் முடிந்து போகிறது. நிலம் முடிந்து போகிற இடத்தில் வரலாறு முடிந்து போகிறது, வாழ்க்கை முடிந்து போகிறது, தொழில் முடிந்து போகிறது, உயர்வு கல்வி எல்லாம் முடிந்து போகிறது. ஆகவே தோழர்களே, மொழிதான் நம் அடையாளம்.